நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவன்ற பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சுதறுகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களில் அநேகர் எங்களுடைய ஊழியத்துக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் உளமாற நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெபமும் எங்களுடைய ஊழியத்துக்கு தேவையாக இருக்கிறது. உங்கள் ஜெபங்களில் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நானும் நீங்கள் கொடுத்த அத்தனை ஜெப குறிப்புக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் பதில் செய்வார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு ஆதாரமாய் கண்களை மூடி ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் சொல்ல இருக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் எங்கள் பரலோக பிதாவே, நீரே பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். நான் அல்ல, என்னுடைய சுயமல்ல, நிஜமானுடைய வார்த்தைகள் துணை கேட்டும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜெப வேளையிலே நம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அவருக்கு பிரியமாயிருக்கிறது கேட்கப்படுமாம். என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நீதிமான்கள். கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாம் அவர்களுக்காய் ஜெபிப்போம். விசேஷமாய் இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற வியாதிகளுக்காய் ஜெபிக்கும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமான வியாதிகள், ஐயா, இன்றைக்கு விதவிதமான கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவாதி தெய்வம் சொல்லியிருக்கிறார், எகிப்தின் வியாதிகள் ஒன்று முன்னை தடுவதில்லை என்று. அவரை நம்புகிற, அவரை சொந்தமாய் அவரையே அண்டிக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் கொள்ளை நோயை மறைக்கணும். தேசத்தில் இந்த கொள்ளை நோய் இராமல் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கொள்ளை நோய்கள் புதுசாக வந்துகிட்டு இருந்த கொள்ளை நோய்கள் தடை செய்யப்பட வேண்டும். கண்களை மூடியதற்காக ஜெபிப்போமா? இயேசுவே, என் தேசத்தை கண்ணோக்கி பாரும். என் தேசத்தின் மேல் நீர் அன்பு வைத்து 12 சீசரில் ஒருவராகிய தோமாவை எங்களுக்கு அனுப்பினீரே, அதை நீர் நினைவு கூர்ந்து எங்கள் தேசத்துக்கு தேவனே ஒரு இரக்கம் பாராட்டி, கர்த்தாவே, ஒரு ஆண்டவரே, இந்த சாபத்திலிருந்து விடுவையும் வைப்பான். இந்த சாபம் வரவே கூடாது. விதவிதமான கொள்ளை நோய் வரக்கூடாது. பிள்ளைகளை தாக்குகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். தேவனே, நீர் மனதிறங்கும். என் தேசம் உடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. தேவனே, உடைய தேசத்தில் நீர் அன்பு வைத்து நம்முடைய வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே. எங்கள் தேசத்தின் மேல் நீர் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறீர். உடைய அன்பினாலே உடைய சீசரைகளுக்கு அனுப்பி தந்தீர். என் தேசத்தின் மேல் மனதிறங்கும். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நியாயமாய் வர வேண்டிய இந்த கொள்ளை நோய்களுக்கு எங்களை மறைத்துக் கொள்ளும். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த ஆண்டு அநேக கன்வென்ஷன் கொடுகையிலையும் உபவாச கொடுகை துதி ஆராதனையில் தேவன் பயன்படுத்தினார். நம்முடைய ஜாஷ்வா டிவியின் பிரார்த்தனை வேளையிலும் அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று பல 1000 பேர் அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தில் சமாதானம் வேண்டும், வீட்டிலும் சமாதானம் வேணும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம வீட்டிலையும் சமாதானம் வேணும், தேசத்திலும் வேணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனே, முதல்ல எங்கள் வீட்டுக்கு ஒரு சமாதானம் வேணும், பின்பு என் தேசத்துக்கு வேணும். இந்த நிகழ்ச்சியை வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் தேசத்தின் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களா? உங்கள் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை தேவன் அருளி செய்யணும். 2024 வரைக்கும் ஒருவேளை பிரச்சனை, போராட்டம், வியாதியினாலே, கொள்ளை நோயிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2025 ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் தேவன் மாற்றி தரணும். அதற்கு உங்களுடைய ஜெபம் வேண்டும். ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுங்களேன். தேவனே, நீர் தந்த குடும்பத்துக்காய் சோதரம், நீர் தந்த குடும்பத்தில் ஆண்டவரே நீர்களை வைத்திருக்கிறதுக்காய் சோதரம். தேவனே, என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேண்டும்.
சமாதானம் வேண்டும். என் கிராமத்தில் ஒரு சமாதானம் வேண்டும். அத்தனை குடும்பத்துக்கும் ஒரு சமாதானம் வேண்டும். நிம்மதி இல்லையே, சமாதானம் எங்கே கிடைக்கும் என்று விதவிதமான வழியில் நிம்மதியை தேடி அலைகிற இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாரும். தேவனே, நீர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறதே, சமாதான காரணர் என்று சொல்லுகிறதே, சமாதானத்தை தருகிறவர் என்று சொல்லுகிறதே வேதம். தேவனே, நீர் இவர்களுக்கு சமாதானத்தை அருளச் செய்யும். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் இருக்கட்டும். அண்ணன் தம்பிகளுள்ள பிரிவினை வேண்டாம், ஊழியத்துக்குள்ள பிரிவினை வேண்டாம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வேண்டாம், தாய் தகப்பனுக்குள்ள பிரிவினை வேண்டாம். தேவனே, நீர் மாற்றும். இந்த பிரிவினை எல்லாம் மாறட்டும், சந்தோஷம் நிலைக்கட்டும். எங்கள் தேசத்திலும் ஒரு சமாதானம் இருக்கட்டும். அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி தேசத்தின் ஜனங்களுக்காய், அதிகாரிகளுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் அத்தனை குடும்பத்துக்கும், எங்கள் தேசம் முழுவதும் சமாதானத்தை வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமாக இருக்கட்டும். பிரிவினைவாதங்கள் இயேசுவின் நாமத்தாலே செயலற்று போகட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எங்கள் தேசத்தின் மேலும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேசத்தின் மேலும் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு தேசத்தின் மேலும் இருக்கட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தேசத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானமும் சந்தோஷமும் இன்றிலிருந்து நிலைத்திருக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உன்னோடு பேசும்படி சேனைகளின் கர்த்தர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னோடு வேத புஸ்தகத்தை திருப்புவீர்களா? அது சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம். சங்கீதம் 81ஆம் அதிகாரத்திலே 13 to 16 வரை இருக்கிறது. ஒரு 3 வசனம்தான். என்னோடு திருப்புங்களேன் ஐயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதல்லவா? என்னோடு திருப்புங்களேன். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்கிறது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று. சர்வத்துக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய உலக இரட்சகர் ஒரு புலம்புகிற ஒரு புலம்பல் இருக்கிறதம்மா. சங்கீதக்காரர் தாவீது மூலமாய் அவர் புலம்புகிற ஒரு புலம்பல் இருக்கிறது. இங்கே என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த சங்கீதக்காரர் தாவீதும் புலம்புவார். என் சத்துருக்களின் வழிகள் வாய்க்கிறது என்ன, துன்மார்க்கன் சலித்து ஓங்குகிறது என்ன என்று புலம்புவார். அதை போல் நீங்களும் புலம்புவீர்களோ? ஐயோ, நியாயமாய் நாங்கள் எங்களுக்கு வரவேண்டிய இடத்தை பிடுங்கிவிட்டார்கள், நியாயமாய் வரக்கூடிய எனக்கு நியாயமான காரியங்கள் எதுவும் செய்யாமல் துன்மார்க்கமாய் இருக்கிறவன் சலித்து ஓங்குகிறானே, எங்களுக்குரிய நியாயம் புரட்டப்பட்டு விட்டதே, எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று புலம்புகிற சகோதரனே, சகோதரியே, 2024 வரைக்கும் ஐயோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோமே, என்றைக்கு என் போராட்டம் தீரும், என்றைக்கு என் பிரச்சனைகள் மாறும் என்று நீங்கள் புலம்புகிற உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு விதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. இளைய குமாரன் என்று அதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். அந்த இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு விரோதமாய், தன் குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாத காரியங்களை செய்தான். இன்றைக்கு அநேக இளைய குமாரர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். தன் தகப்பனுடைய கௌரவத்தை கெடுத்து, தகப்பனை தாயை அவமானப்படுத்தும் வண்ணமாய், ஐயோ அந்த தகப்பன் பைத்தியார ஒரு மனுஷனாய், ஒரு நல்ல ஒரு பசுத்தவானாய் இருப்பார். அவருடைய பிள்ளையை குடித்து வெறித்து, ஐயோ இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருப்பார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத ஒரு மனிதனாக இருப்பார். அவருடைய பிள்ளை இன்றைக்கு கூடின கூட்டத்தோடு அவருக்கு ஒரு சவகாசத்தை சேர்த்து கொண்டு அந்த மனிதனுக்கு அவப்பெயரை கொண்டு வந்து, அந்த குடும்பத்துக்கு அவப்பெயரை கொண்டு வந்து கொண்டிருப்பான். அன்றைக்கு அப்படித்தான் இருந்தான் ஒரு மகன். தனக்கு உண்டானதை எல்லாம் விற்றுவிட்டான். தன் இஷ்டம் போல் வாழ, தன்னை கண்டிக்க ஒருவரும் இருக்கக்கூடாது என்று தன் தூர இடத்துக்கு போய்விட்டான்.
போன பின்பு அவனுக்கு கிடைத்ததெல்லாம் நண்பர்கள் அந்த பணம் செலவழியும் வரைங்கிருந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூட சகோதரனே யோசித்து பாருங்கள் ஐயா. உங்களிடத்தில் பணம் இருக்கும் வரைக்கும் தான் உங்கள் நண்பர்கள் உன்னோடு இருப்பார்கள். உன்னை பெரிதாய் மாப்பிள்ளை மச்சான்னு சொல்லுதானே, அவன் எது வரைக்கும் இருப்பான்? உங்கள்கிட்ட பணம் காலியாவது வரைக்கும். நீ எப்போ உன்னுடைய பணத்தை நீ கொடுக்கலன்னு சொல்லுதியோ அன்னைக்கு தெரியும் அவனுடைய சுய ரூபம் என்னவென்று. உன்னிடத்தில் எதற்கு அவர்கள் பழகினார்கள், உனக்கு என்ன செய்தார்கள் என்று அன்றைக்கு தெரியும். வேதம் அன்னைக்கே சொல்லி வைத்திருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லி வைத்திருக்கிறார். அன்றைக்கு அவர்களுடைய நல்ல நண்பர்கள் சேர்ந்தாங்க. வா மாப்பிள்ளை, நம்ம ஜாலியாக இருக்கலாம், அந்த பிராண்டு வாங்குவோம், இந்த பிராண்டு வாங்குவோம், எல்லா பிராண்டும் வாங்கி குடித்து வெறிச்சு மனம் போல இருந்து எல்லா துட்டும் காலி ஆயிட்டு அவர்கள் நண்பர்கள் ஒவ்வொருத்தனா துட்டு காலியாதுக்கு மட்டுமே வந்துட்டான். வேதம் சொல்லுகிறது தெளிவாய். இன்றைக்கு சொல்வார்கள், எனக்கு அநேகர் என்னிடத்தில் புலம்போதுண்டன, ஐயோ தேனா பேசினா ஐயா, நீங்க தான் எனக்கு உயிர்னு சொன்னான். என்னை எவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டான் தெரியுமா? அவன் தந்திரமாய் என்னை பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கு நான் கடனாளியாய் ஊரை விட்டு ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லி பல 100 பேர் சொல்லியிருக்கிறார்கள். என் நண்பர்களை நம்பினேன், என் சொந்தங்களை நம்பினேன். அவர்கள் தந்திரமாய் நீதா முடியும் நாங்கள். என் கண்ணும் கண்டது. இவனை பார்த்து ஒருத்தர் சொல்லுவாங்க, உன்னால முடியும்பா, உன்னால முடியும், நீதான் உன்னால முடியும், நீ எனக்கு அவர்கிட்ட இவ்வளவு வாங்கிட்டு வா, இவர்கிட்ட இவ்வளவு வாங்கிட்டு வான்னா வாங்கி கொடுத்தான். கடன்காரர்கள் இவரை பிடித்தார்கள். இவன் கடன்காரிடத்தில் கேட்க முடியவில்லை, ஊரை விட்டு ஓடி போயாச்சு. ஞானமாக இருந்து கொள்ளுங்கள். என் தேவனதைத்தான் சொல்லி, என் ஜன எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அன்னைக்கு அந்த துன்பப்பட்ட மகனை பார்த்து, அந்த துன்பப்பட்ட வேதனோடு இருக்கிறவனை பார்த்து, ஒருவேளை கிராமத்தில் இருப்பாரானால் அவருடைய தகப்பனுக்கு சொல்வார்கள், உங்க பையன் இளையவன் உங்க சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போனவன் கஷ்டப்படுதான். அப்ப அவர் என்ன சொல்லுவார்? என் பிள்ளை என் பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளை என் பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருக்குமே. ஒரு தகப்பன் புலம்புகிறார். இன்றைக்கு பல கோடி தகப்பன் இப்படித்தான் புலம்புகிறார்கள். என் பிள்ளை அவளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாளே, இன்னைக்கு கஷ்டப்படுகிறாளே. மகளே, நீயாய் உன் முடிவை எடுத்துக்கொண்டாயா? உன்னை சிறு வயதிலிருந்து வளர்த்து உன்னை ஆளாக்கி உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை அழகு பார்த்த உன் தகப்பனுக்கு தெரியாதா உனக்கு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று? நீ கண் கண்டதெல்லாம் பச்சை என்று நம்பி உன் வாழ்வை தொலைத்து விட்டாயோ? சகோதரனே, உன் நண்பருடைய பேச்சை கேட்டு நீ வாழ்வை தொலைத்து விட்டாயோ? ஒரு தகப்பன் புலம்போது போல நிஜமான் புலம்புகிறார். என் ஜனம் என் வார்த்தையை கவனித்தால் நலமாயிருக்கும். அதில் 14 சொல்கிறது பாருங்களேன். நீங்கள் அவரை கவனிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் நீங்கள் வாழும் பொழுது, அவர் அந்த 14ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 81:14, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இயேசு ரட்சகர் என்ன செய்வார்? தம் ஜனத்துக்காய் யுத்தம் செய்வார். இந்த இயேசு ரட்சகர் என்ன செய்வார்? தம் ஜனத்துக்காய் வழக்காடுவாராம். இந்த இயேசு ரட்சகர் என்ன செய்வார்? தம்முடைய ஜனத்தை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பாராம். இந்த இயேசு ரட்சகர் தம் ஜனத்துக்காய் என்ன செய்வார்? அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இங்கே அவர் சொல்கிறார் பாருங்களேன், நான் அவர்கள் எதிராளிகளை அவர்களுக்கு முன்பாக தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். வேதத்திலே சங்கீதக்காரர் தாவீதும் சவுலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் எப்படியாயிலும் தாவீதை அழித்திட வேண்டும் என்று அந்த ராஜா படைகளோடு போவார். இவர் ஓடி ஓடி ஒளிவார். இவர் சொல்லுவார், கர்த்தரல்லவோ அவருக்கு நீதி செய்ய வேண்டும், கர்த்தரல்லவோ நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பம் வர வர தாழ்த்தப்பட்டது. தாவீதின் குடும்பம் சந்ததி வர 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 உயர்த்தப்பட்டு கொண்டிருந்தான். ஏன்?
அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டார். என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது சேனைகளின் கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு தாழ்த்துவார். அவர்கள் இச்சகம் பேசி உங்களுக்கு அடங்குவார்களாம். ஆம், அனுபவித்துதான் வந்திருக்கிறேன். இச்சகம் பேசி அடங்குவார்கள். அந்நிய மனுஷர் உனக்கு வேலைக்காரராயிருப்பார். உனக்கு விரோதமாய் வந்தவன் உன் சார்பாய் நின்று உனக்காய் பணிவிடை செய்கிறவனாயிருப்பானா. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகமாயிருக்கும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. உன் வழிகளை இன்று இந்த புதிய ஆண்டில் அவருக்கு விரோதமாய் மாற்ற வேண்டாம். அவருக்கு பிரியமான வழியாய் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு பிரியமான வழியாய் இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்களை அவர் தாழ்த்துவார். அடுத்தபடியாக சொல்கிறது, அதே 15ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று. எல்லா நாளும் இருக்கும். ஒரு நாள் உங்கள்கிட்ட அடங்கி போகிறதில்லை. ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போகிறதில்லை. தினமும் உனக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய வேலைக்காரனாய் உன்னுடைய வேலைக்காரியாய் தேவன் வைத்திருப்பார். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது பாருங்களேன். அவர்களை உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேலினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது இந்த கண்மலையின் தேன் உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? நீங்கள் அப்பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு நான் நினைச்சா வாங்கிக்கலாம், வேடிக்கையாக கூட சொல்லலாம். என் சகோதரனே, அதுவல்ல. நீ ஒவ்வொரு நாளும் திருப்தியாய் புசித்து சுகமாய் நித்திரை செய்து சுகமாய் எழுந்திருப்பதுதான் கர்த்தருடைய கரம். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் மறைவு, அதுதான் ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்வது வாழ்வல்ல. வேதம் சொல்கிறது, அவர்களை எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நீ அவருடைய வழிகளை கை கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழும் பொழுது உங்களை திருப்தியாக்குவார். இந்த ஆண்டு நீங்கள் திருப்தியான ஒரு ஆண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும். இந்த ஆண்டு சகல ஆசீர்வாதத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டும். இது நாள் வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஐயா, என் பிள்ளைக்கு 25 வயசுக்கு மேலே ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலையேன்னு புலம்புகிற இந்த குடும்பத்துக்கு இந்த ஆண்டு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும். இவ்வளவு நாள் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் கட்ட முடியலேன்னு சொல்கிறேன். இந்த குடும்பத்துக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் சொல்லுகிறார், நல்ல வீட்டை தந்து திருப்தியாக்குவார். திருப்தியாக்குவார். நான் இந்த ஆண்டவராகிய இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பொழுது அதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, தருத்தரத்தில் இருந்த ஒரு மனிதன், 200 ரூபாய் வாடகை வீடு, 200 ரூபாய் உன்னால் கொடுக்க முடியுமா என்றுதான் கேட்டார்கள். அவ்வளவுதான். அப்படித்தான் இருந்தேன். அப்படித்தான் என்னுடைய நிலை இருந்தது. என் ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஆசீர்வதித்த பின்பு நான் தெருவாய் காய்கறி வியாபாரம் பார்த்தேன். எங்கேயாவது இந்த ஆலோப்பலா கல் வச்சு கட்டியிருந்தாங்கன்னா அந்த கல்லெல்லாம் அந்த வீட்டு பக்கத்தில் எண்ணி பார்ப்பேன். அப்படியே சொல்கிறேன், ஐயா, ஒரு 500 கல்லுக்கு நமக்கு தொட்டு இருந்துச்சுன்னா வீடு கட்டிடலாம்னு நினைப்பேன். ஆமாம், ஒரு 500 கல்லுக்கு தொட்டு நம்ம சேர்த்துட்டோம்னா நமக்கும் ஒரு சொந்த வீடு கட்டிடலாம்னு நினைப்பேன். என் ஆண்டவர் எனக்கு தந்த வீட்டில் ஒரு கல் கூட ஆலப்பழ கல் கிடையாது. ஆமாம், நன்றாய் தந்தார். நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாய் தந்தார். நான் நம்ப முடியாத எனக்கு செய்தார். ஐயா, செய்தார். அம்மா, என் சகோதரனே, நீ அவருடைய வழியை காத்திருக்கும் பொழுது உன்னை திருப்தியாய் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவரை ஒவ்வொரு நாளும் திருப்தியாகிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீ ஒரு நாள் திருப்தியாக இருப்பதில்லை, ஒவ்வொரு நாளும் உன்னை திருப்தியாக்கி நடத்துவதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவர் வழியை கை கொள்ளுங்களேன். இன்றைக்கு 50 வருட கிறிஸ்தவர், 20 வருட கிறிஸ்தவர், 10 வருட கிறிஸ்தவர் எல்லாம் இருக்கிறோம். இயேசுவை தெரியும், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று தெரியும். இருந்தாலும் அவங்களை போல யாராவது நமக்கு குறி சொல்லுவாங்களா? அவங்களை போல நல்ல நாள் எப்போ ஒரு நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா? சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்கிறது, நீ அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். நீ வேறு பிரிக்கப்பட்டவன். உனக்குள் பழைய சுபாவம் இருக்கக்கூடாது.
உனக்குள்ள அந்த பழைய சுபாவம் இனி இருக்கக்கூடாது. மற்றவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்கள் செய்த ஐயா, மற்றவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது சகோதரனே. மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ மற்றவரோடு போட்டி போட, நீ இந்த உலகத்தான் அல்ல, நீ பூலோகத்தான் அல்ல, நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரன். தேவன் உங்களை படைத்ததின் நோக்கம் வேறு, தேவன் உங்களை அழைத்த அழைப்பு வேறு. உன் அழைப்பில் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நீ தேடினது மாத்திரமல்ல, தேடாது சேர்ந்து வரும். ஐயா, நான் அதிகமாய் தியானிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஏலி என்று ஒரு மனிதன் இருந்தார். அவர் பெரிய பிரதான ஆசாரியர். அவர்தான் அந்த பட்டணத்தில் ராஜா போல இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஓபினி பிணைகாஸ் என்று 2 பேர் இருந்தார்கள். இவருக்கு அடுத்து இவர் தான் சொல்லி உலக மக்கள் நம்பினார்கள். என் ஆண்டவருக்கு அவன் வழி பிடிக்கல. என் ஆண்டவருக்கு அவன் வழி பிடிக்கலன்னதும் அந்த ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன பையன், அந்த ஆலயத்துக்கு பொருத்தனைக்கு கொண்டு வரவிடப்பட்ட பையன், பிள்ளை இல்லாத ஒரு மலடி என்று பெயர் வாங்கின அவமானத்தையும் வருத்தத்தையும் அனுபவித்தவள் கொண்டு வந்து விட்ட சின்ன பிள்ளை, 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, இந்த தேசத்தில் என் ஜனங்கள் இப்படி பண்ணுதாங்கப்பா, எனக்கு யார்கிட்ட சொல்லுன்னு தெரியலேன்னு சொல்லி புலம்பினாரா. வேதத்திலே பார்க்கிறீர்களே, எனக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. சகோதரனே, சகோதரியே, இந்த 81ஆம் சங்கீதத்தின் மூலமாய் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று. செவி கொடுக்கிற நடக்கலையே, இன்றைக்கு நடக்க உங்களுக்கு விருப்பமா? அப்படியே கண்களை மூடி, அப்பா, நான் இனி இந்த ஆண்டு உமக்கு பிரியமான வழியில் நடப்பேனப்பா, புறஜாதியின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அது நூதன கலாச்சாரம் போல இருக்கிறது. ஐயா, என் ஜனமே கேள், என் ஆண்டவர் புலம்புகிறார், என் ஆண்டுடைய சத்தம் துணிக்கிறது. வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கு. எரேமியாவிலே 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் சொல்லப்படுகிறது, மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று சொல்லுவார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாடு தன் முன்னனையும் கழுதை தன் எஜமானையும் அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் போனார்கள் என்று. சகோதரனே, சகோதரியே, தேவன் அழைத்த அழைப்பும் வரங்களும் மாறாது. உங்களை அவர் நேசித்திருக்கிறார், நீ அவருக்குரியவர். கண்களை மூடி, அப்பா, நான் உமக்கு பிரியமாய் இனி வாழ்வேன் ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளில் நடப்பேன், என் சத்துருக்களை நீர் தாழ்த்தி போடுவதற்காய் சோதரம் என்று சொல்லுங்க. என் சகோதரனை நீ சோதித்து பாருங்களேன், நீ சோதித்து பாருங்களேன். உன் குடியை விட்டுவிட்டு நீ ஆலயத்தை நேசி, உன் குடியை விட்டுவிட்டு வேதத்தை வாசிக்க உன் இருதயத்தை திருப்பு. தேவனே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, இப்படிப்பட்ட சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டும். நீ யோசித்து, நீ ஆண்டவரே, நீ ஆண்டவரிடத்தில் சோதித்து பார். என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ சோதிச்சு பாருப்பா. உன் பழக்க வழக்கங்களை, உன் சுவாபத்தை மாற்றி என்கிட்ட பேசிப்பார். இனி உன்னுடைய குடும்பம் இருக்கிற நிலை என்ன என்பதை பார். உனக்காய் நான் செய்கிற காரியம் என்ன என்பதை பார் என்று சொல்லுகிறார். சகோதரனே, வேண்டாம், 24 வரைக்கும் தொடர்ந்த குடி வேண்டாம், 24 வரைக்கும் தொடர்ந்த அந்த போராட்டம் வேண்டாம், அந்த பிரச்சனை, வேதனை, வருத்தம் வேண்டாம். சொல்லுங்க, ஐயா, எனக்கு என்னால் முடியலை, 24 வரைக்கும் எனக்கு என்னை விரட்டி கொண்டு வந்த பிரச்சனைகள் இனி என்னை தொடக்கூடாதப்பா, இனி என்னை தொடக்கூடாது. இனி நான் அல்ல, நீரே எனக்கு எல்லாவற்றும் எல்லாம், நான் இனி உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். வியாதிகள் மாறட்டும், சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு கர்த்தாவை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமும் நன்மையும் தொடரட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.